கட்ட மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கிறவங்க இந்த மாதிரி தடிச்ச வார்த்தைகள் அவ்வளவு சீக்கிரமா சகஜமா ஏத்துக்க முடியாதுமா. அதுக்கு எத்தனை நாளைக்கு தாங்க நாமளும் சரி சரின்னு பொறுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும்? நாம ஆற போட்டு பேசலாம் தான் இருந்தோம். அதுக்குள்ள வெளியில அவங்க நினைவு திரும்பி அவ பங்குக்கு எரியிற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுட்டா. அதெல்லாம் தான் சார் அவருக்கு அழுத்தம் கொடுத்துருக்கோம். அதனால இந்த கோபம் நாமளும் அதை புரிஞ்சுக்கிட்டு இல்லையா நீ? ஆமாங்க, நாம இப்படி புரிஞ்சு அமைதியா போயிட்டு இருக்கிறதாலதான் புத்தி கெடுத்தனமா சாரதா போயிட்டு இருக்காளோன்னு எனக்கு தோணுது. சரி விடு, இப்பதான் வெளியில பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல. இனிமே அவ வீட்டு பக்கமே வரமாட்டா. இனிமே சாரதா கிட்ட பேசி சமாதானப்படுத்துறது பெரிய காரியமா இருக்காது. நான் பாத்துக்கிறேன். என்னமா நீ என்ன நைட்லாம் தூங்காம புலம்பிட்டே இருக்கியா? என்னால வேற என்னப்பா பண்ண முடியும்? என்ன மீறி என்னென்னவோ நடக்குது. விஜய்க்கு எதிராக அஜயையும் திருப்பி வச்சுட்டாங்களேப்பா. எனக்கு என் வீட்டுக்கார பத்தி எல்லாம் கவலையே இல்லப்பா. அதனால பிடிச்சு ஜெயில போட்டாலும் போடட்டும். ஆனா அஜய் வாழ வேண்டியவாப்பா. அவனையும் இப்படி கெடுத்து வச்சுட்டாங்களே. இப்ப நான் வீட்டுக்கு போனா அஜய் என்ன விரோதி மாதிரி தான் பாப்போம். அப்படி ஒரு நிலைமைதான் அங்க. சித்தி, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க. அதே மாதிரி அஜய் பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். அவனோட சேஃப்டிக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். அவனா விரும்பி போன லைஃப்ல அவன் சந்தோஷமா இருந்தான்னா இருந்துட்டு போட்டோம். அப்படியே இல்லைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை சித்தி.